கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா நல்லவர், அவர் பெரியவர், அவர் நம்முடைய வாழ்க்கையில் போதுமானவர். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார், எல்லாவற்றையும் செய்வார். ஏசப்பா விட்டுறாதீங்க, அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. வேதத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஒரு ஆலயத்துக்கு போங்க, வசனத்தை போதிக்கிற நல்ல ஒரு ஆலயத்துக்கு போங்க. வசனத்தை கேட்டு வாழ்க்கையை செழிப்பாக்குங்க, உங்கள் வாழ்க்கை மேன்மையடையும். சரியாக கலங்காதீங்க. இந்த நாளில் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 35:3. என்னை துன்பப்படுத்துகளோடு எதிர்த்து நின்று ஈட்டியை யோங்கி அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பென்று என் ஆத்மாவுக்கு சொல்லும். என்னை துன்பப்படுத்துகளோடு எதிர்த்து நின்று. எவ்வளோ அருமையான ஒரு ஜெபம், இதுக்குள்ளே எவ்வளோ அருமையான சத்தியம் இருக்கிறது. சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணும்போது, ஏசப்பா என்னை துன்பப்படுத்துகிறவங்களுக்கு எதிர்த்து நில்லுங்க. என்னை துன்பப்படுத்துகிறாங்க, என்னை துன்பப்படுத்துகிறாங்க, என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது? அடிக்கடி அப்படி நீங்கள் சொல்லி புலம்புறீங்கல்ல, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, என்னை ரொம்ப துன்பப்படுத்துகிறாங்க, என்னை வேதனைப்படுத்துகிறாங்க, என்னால் சகிக்க முடியலை. உண்மையில் அப்படி இருக்கிறீங்களா? நீங்கள் எந்த தப்பும் பண்ணாமல், யாருக்கு இந்த தீமையும் செய்யாமல், யாரும் எதிர்த்து நிற்காமல், யாருடைய பொருள் வஞ்சிக்காமல் வாழ்கிறீங்களா? மற்றவங்களை குறை சொல்லாமல் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்களா? உங்கள் வாயின் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக தானே பேசுகிறீங்க. அப்படின்னு ஏன் பயப்படணும்? துன்பப்படுத்துகிறாங்களா? ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாருங்க, நிச்சயமாக உதவி செய்வார். கர்த்தருடைய பிள்ளைங்க துன்பப்படுத்தப்படும் போது ஆண்டவர் எதிர்த்து நிச்சயமாக நிற்பார். அவருடைய அதிசயத்தை நிச்சயமாய் பார்க்க முடியும். இன்றைக்கு உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். மற்றவர்களால் துன்பப்படுத்தப்படுகிற உங்கள் வாழ்க்கையில் இயேசப்பா உங்களுக்காக அவர்களோடு எதிர்த்து நின்று கிரியை செய்து உங்களை மேன்மைப்படுத்ததை நீங்கள் பார்க்க போகிறீங்க, கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. வேதத்தில் அன்னாளை பெண்ணினாள் துன்பப்படுத்தினாள். குழந்தை இல்லை என்கிற காரியத்தை வைத்து அவள் குற்றப்படுத்தி அவள் மனம் வந்து அழத்தக்கதாய் வேதனைப்படுத்தினாள். ஆனால் அவள் பாருங்கள், ஆலயத்துக்கு வந்து ஜெபம் பண்ணால, இயேசப்பா நோக்கி பார்த்தால, அவள் துன்பத்தை கர்த்தர் மாற்றினார். அழகான ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்தார், சாமுவேலை. அதுக்கப்புறம் நான் நினைக்கிறேன், கண்டிப்பாக பெண்ணினாள் பொறாமப்பட்டிருப்பா, அவள் வெக்கப்பட்டிருப்பேன்னா, பெண்ணினாளுடைய பிள்ளைக்கு தீர்க்கதரிசியாக மாறலையே, ஊழியக்காரங்களாக மாறலையே. அவளால், பெண்ணினாளால் துன்பப்படுத்தப்பட்ட அன்னாளுடைய பிள்ளை ஒரு உலக பிரகாரமாய் இன்னும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று ஒரு பிரபலமான தெய்வ மனிதனாய் மாறினான் அல்லவா? 1 சாமுவேல் 2 சாமுவேல் புஸ்தகம் என்று பைபிள் எழுதத்தக்கதான ஒரு தெய்வ மனிதனாய் மாறினான் அல்லவா? அப்படித்தான் உங்களை துன்பப்படுத்துகிறவங்க நடுவில் கர்த்தர் உங்களுக்கு எடுத்து நின்று அவங்களுக்கு முன்னாடி உங்களை கர்த்தர் உயர்த்தி வைப்பார். கலங்காதீங்க, சந்தோஷமாக இருங்க. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஏசப்பா, மற்றவங்களால் காரணம் இல்லாமல் துன்பப்படுத்தப்பட்ட நிலையில் கனியோடு இருக்கிற உம்முடைய மக்கள் பிள்ளைகளை, உம்முடைய ஜனங்களை கண்ணோக்கிப்பார். இன்றைக்கு அவங்க வாழ்க்கையில் அதிசயம் நடக்கட்டும். கண்ணீரை துடைங்க. இன்றைக்கு பிறந்த நாளை காணுகிற அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காணுகிற எல்லாரையும் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன். குறிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பில் அனுப்பியிருக்கிற எல்லாருக்கும் அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.